புதுக்கோட்டையில் நிலவரம் எப்படி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து தகவல்களை பதிவு செய்வதற்காக புதுக்கோட்டையில் எமது செய்தியாளர் சுந்தர் காத்திருக்கிறார். சுந்தர், சொல்லுங்க, புதுக்கோட்டையில இப்போ நிலவரம் எப்படி இருக்கிறது? அங்கே தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றதா? அதாவது இன்று பொங்கல் தினத்தன்று பூங்குடி கிராமத்தில் வந்து தடையை மீறி மஞ்சள் வெட்டு நடந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று தடிக்கொண்ட அயலாற்றில் புதுக்கோட்டை தடிக்கொண்ட அயலாற்றில் தடையை மீறி மஞ்சள் வெட்டு நடந்தது. இதே போன்று நாம் தமிழ் கட்சி காலத்தில் கரம்பக்குடி பகுதியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடந்தது. இன்று 3வது நாளாக தடையை மீறி ஆங்காங்கே ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடாத ஏற்பாடுகளை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் செய்து வருகின்றனர். குறிப்பாக தற்போது வடசேரிப்பட்டியில் உள்ள பிடாரி அம்மன் கோவிலில் தற்போது சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து மாடுகள் தொழுவத்தில் கொண்டு வரப்பட்டு வாடிவாசலில் கொண்டு வரப்பட்டு வழக்கம் போல வந்து மாடுகள் அறுத்து விடப்பட்ட தகவலை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்நிலையில வந்து போலீசார் வந்து தகுந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது வாடிவாசல் வந்து 10க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்துகிறார். ஆனால் விழா ஏற்பாட்டாளர்கள் நாங்கள் தடையை மீறி ஜல்லிக்கட்டை அறுப்போம் என்ற தகவலை வந்து நமக்கு பதிவு செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று மதியம் பாஜக தேசிய செயலாளர் ராஜா தலைமையில் கீழாநிலைக்கோட்டை பகுதியில் தடையை மீறி மஞ்சள் நடைபெறும் என்ற தகவலிலிருந்து பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தடையை மீறி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் மஞ்சள் ஜல்லிக்கட்டு ஆகிய நடந்து வருகிறது என்று குறிப்பாக சொல்லலாம். தற்போது நாம் வடசேரி போட்டியில் உள்ளோம். வடசேரி போட்டியில் தற்போது வந்து சிறிது நேரத்திற்குள் மாடுகள் வந்து வாடிவாசல் கொண்டு வரப்பட்டு அங்கு அறுத்து விடப்படும். குறிப்பாக கோவில் காலை முதலில் அறுத்து விடப்படும். அதன் பின்பு ஒவ்வொரு மாடாக அறுத்து விடப்பட்டது என்ற தகவலை நம்ம பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் போலீஸ் தரப்பில் கோவில் மாடு வேணால் அறுத்துக் கொள்ளலாம், மற்ற மாடுகளை அறுத்து விடக்கூடாது என்ற பதிவை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் தடையை மீறி பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர்.